ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இனிப்பு பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம பாஸ்தாவை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் 1/4 கிலோ பாஸ்தா எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து தண்ணியை வடித்து எடுத்துக்கிறணும். அப்புறம் 1/2 லிட்ரு பால் நல்லா வத்த காய வச்சு அல்லது கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் சேர்க்கணும். கீழே பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் நம்ம அதில் சேர்த்து நல்லா பாலை காய்ச்சினதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்து வச்ச பாஸ்தாவை அதோடு சேர்த்து இப்போ 1/2 லிட்ரு பால் 1/4 கிலோ பாஸ்தா, இதுக்கு 100 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நீங்கள் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாலில் போட்டதுக்கப்புறம் நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் இந்த பாஸ்தாவை நம்ம வடித்து வச்சுருக்க பாஸ்தாவை இதோட சேர்த்துட்டு இதை கூட நம்ம 3 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்தோம்னா இன்னும் நல்லா கெட்டியாக வரும். நான் இன்றைக்கி ரவை சேர்க்கலை, நீங்கள் சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போ இது கூட நம்ம நட்ஸு சேர்க்க போகிறோம். பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் எல்லாமே நல்லா ப்ரௌன் கலர் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைய வறுத்தெடுத்து இதோடு நம்ம சேர்த்து இறக்குனோம்னா இனிப்பு பாஸ்தா தயாராகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.